ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தாவேகா கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பகுஜன் சமாஜ் மாநில பொதுச் செயலாளர் இளங்கோவன் தாக்கல் செய்த வழக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய அரசின் இந்த முடிவால் 30 ஆண்டுகளுக்கு முன் இந்தியர்களை திருமணம் செய்து கொண்ட இங்கு வாழும் பாகிஸ்தானிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முப்தி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு கூடுகிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து 2வது முறையாக நடக்கவுள்ள பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எல்லை நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஜம்மு காஷ்மீர் நிலவரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை. அமித்ஷா தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் BSF, NSG, CRPF அதிகாரிகள் பங்கேற்பு. நாளை பிரதமர் மோடி தலைமையில் மீண்டும் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அமித்ஷா தலைமையில் அவசர ஆலோசனை. கனடாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க் கார்னிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஜனநாயக மதிப்புகள் மற்றும் மக்கள் தொடர்பு உறவுகள் ஆகியவை இரு நாடுகளையும் இணைக்கின்றன என்று பிரதமர் மோடி பதிவு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சில நாட்களுக்கு முன்னர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் மற்றும் டபாகோ நாட்டின் தேர்தலில் வெற்றி பெற்ற காம்லா பசாட் பிசேசருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்தியா ட்ரினிடாட் உறவை வலுப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் மோடி கருத்து. மதுரையில் தனியார் மழலையர் பள்ளியில் திறந்து கிடந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்த 3 வயது குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பள்ளியின் உரிமையாளர் கைது. தனியார் பள்ளிக்கு சீல் வைப்பு. பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கில் CBI விசாரணைக்கு தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் ஆணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் மதத்தை வைத்து பயங்கரவாதிகள் கொலை செய்திருக்க மாட்டார்கள் என கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் திம்மப்பூர் பேசியது சர்ச்சையான நிலையில், இக்கட்டான நேரத்தில் தேசத்துடன் நிற்காமல் பாகிஸ்தான் அஜெண்டாவை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் CR கேசவன் விமர்சனம். டெல்லி லோக் கல்யாண் சாலையில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் பிரதமருடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தமிழக அரசியல் சூழல், அதிமுகவுடனான கூட்டணி போன்றவை குறித்து ஆலோசனை. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு மரங்களை வெட்டுவது போன்றவற்றிற்கு அனுமதி அளிக்குமாறு கேரள அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில், முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாகவும் கேரள மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்லத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் சென்றார். புதிதாக திருமணமான SP வேலுமணியின் மகன் மருமகளை ரஜினிகாந்த் வாழ்த்தினார். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை CBI விசாரிக்க கூடாது என்று ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. CBI மீது ஊழல் குற்றச்சாட்டு புகார்கள் அதிகரித்து வருவதால் அந்த அமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். CBI-யை யாரும் கேள்வி கேட்க முடியாது என நினைக்கிறார்களா என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேள்வி. காவல்துறையின் செய்தி மற்றும் ஊடகத்துறையை நிர்வகிக்கும் வகையில் புதிதாக ஒரு காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும். காவல்துறைக்கு 350 4 சக்கர வாகனங்கள், 50 நடமாடும் தடயவியல் வாகனங்கள் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் காத்மாண்டுவில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு அந்நாட்டினர் தொடர் போராட்டம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய நிலையில், கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் விமர்சனம். இந்திய அளவில் 9.6% பொருளாதார வளர்ச்சியுடன் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் முன்னேறியுள்ளது. கருணாநிதி இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்று கூறியிருப்பார் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம்.
புல்வாமா, ஷோபியான் என ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படைகள் சிறப்பு ஆபரேஷனை நடத்தி வருகின்றனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர் பாகிஸ்தான் ராணுவத்தில் வேலை செய்த ஷாஹிம் மூசா என்ற தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவமே அவரை லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு அமைப்புக்கு அனுப்பியதாக தகவல். தமிழகத்தில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்ப திமுக அரசு பயப்படுவது ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை திமுக அரசு தண்டிக்காதது ஏன் என தமிழக பாஜக செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறி வந்த நிலையில் 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சிறப்பு சலுகை வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ பர்கூர் மதியழகன் கோரிக்கை. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் சபையை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தெரு நாய்கள் சுற்றி வருவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அசௌகரியம். நாய்கள் மருத்துவமனைக்குள் சண்டையிட்டுக் கொள்வதால் யாரையேனும் கடித்து விடுமோ என பொதுமக்கள் அச்சம். முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் கோரிக்கை. போதையின் பாதையில் திமுக யாரையும் அழைத்துச் செல்ல வேண்டாம். ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் பீர் வழங்கப்பட்டது குறித்து முதல்வர் என்ன சொல்லப் போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026ஆம் ஆண்டில் திராவிட மாடல் அரசின் வெர்ஷன் 2.0 வரவிருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற இரு அவைகளின் சிறப்பு கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கடிதம். அரசு ஆவணங்கள் பொது புழக்கத்திலிருந்து ஆதிக்கம், தீண்டாமையின் அடையாளமாக இருக்கும் காலனி என்ற சொல் நீக்கப்படும் என சட்டசபையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர்கள் நாள் கொண்டாடப்படும். சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு காவலர் நாளில் விருதுகள் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரில் 48 சுற்றுலா தலங்கள் மூடல். தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் தலைமை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. டெல்லி 7 லோக்கல்யான் மார்கில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடந்தது ஆலோசனை. பிரதமரின் ஆலோசனையில் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானும் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை என்பதால் நீதிபதிகள் மாலா, அருள்முருகன், விக்டோரியா கௌரி ஆகியோர் மே 7, 8 ஆகிய தேதிகளில் அவசர வழக்குகளை விசாரிப்பார்கள் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தகவல். படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதை எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் பெப்சி உள்ளிட்ட திரைத்துறை சங்கங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு சம்பளம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை மத்திய அரசு வேறு வகையில் திசை திருப்புகிறது என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அருவருக்கத்தக்க வகையில் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் செயல் அலுவலர் கொடுத்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல் நிலையத்தின் அருகிலேயே ஒருவரை 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சாட்சிகளை கலைத்தால் கைது செய்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு முன்பு கொளுத்தப்படும் குப்பைகளால் கர்ப்பிணி பெண்கள் அவதி. குப்பைகளை வேறு வகையில் அழிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அறிவிப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட தொழிலதிபர் சுபம் திவேதியின் குடும்பத்தினரை சந்திக்க காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி கான்பூருக்கு செல்கிறார். ஏடிஎம்மில் ஒரு மாதத்திற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மீறி பணமெடுக்க வசூலிக்கப்படும் கட்டணத்தை 23 ரூபாயாக ரிசர்வ் வங்கி உயர்த்திய நிலையில் இந்த மாற்றம் மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.
IPL தொடரில் 14 வயதில் சதமடித்த வைபவ் சூரியவன்ஷிக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் 10 லட்சம் ரூபாய் பரிசளித்தார். கன்னட பொது தேர்தலில் காலிஸ்தான் ஆதரவாளரான ஜக்மீத் சிங் படுதோல்வி. இதற்கு பொறுப்பேற்று கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தங்கள் சொந்த நாட்டை மீம்ஸ் போட்டு பாகிஸ்தானியர்கள் கலாய்த்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் ஆகஸ்ட் முதல் வாரம் நடக்கவுள்ள 78வது லோகர்னோ திரைப்பட விழாவில் ஜாக்கி சானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான ரகசிய ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்கெடுப்பு மே 7ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிப்பு.